Taste the Daily. கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு நாளில் அவர்தம் தியாகத்தையும் தேசபக்தியையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன் வாழ்நாளெல்லாம் நம் மண்ணின் விடுதலைக்காக அயராது பாடுபட்ட தியாகச் சுடர் என்றும், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை அடியோடு ஒழித்திட பாடுபட்ட செக்கெழுத்த செம்மல் என்றும் வ.உ. சிதம்பரனாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 89வது குரு பூஜையை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பழைய மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரத்தின் குரு பூஜையை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு திண்டுக்கல் மாவட்ட அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. காட்டு மருத்துவமனை சாலையில் அமைந்துள்ள வ.உ. சிதம்பரனார் சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் மருதராஜ், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் பிரேம்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கும்பினிப்பேட்டையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி தலைமை தாங்கினார். இதில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய தொழில் செய்ய மத்திய மாநில அரசு மூலம் கிடைக்கப்பெறும் உதவிகளை எவ்வாறு பெற வேண்டும் என்பது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி எடுத்துரைத்தார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் நேரில் ஆய்வு செய்தார். காந்தி மார்க்கெட் பகுதி, 19வது வார்டுக்குட்பட்ட சமஸ்பிரான் தெரு, சந்துக்கடை ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வரும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஜே. ஸ்ரீனிவாசன் நேரில் ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை திருவொற்றியூரில் மேற்கு பகுதி கழகம் சார்பில் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் BLA-2 பாக செயலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் TKM சின்னையா, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் சுபா தேவராஜ், தகவல் தொழில்நுட்ப அணி காஞ்சிபுரம் மண்டல தலைவர் கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பள்ளிப்பட்டு பகுதியில் நடைபெற்ற SIR பணிகளை கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோஹாரி நேரில் ஆய்வு செய்தார். கீச்சலம் மற்றும் ஜங்காளப்பள்ளி கிராமங்களில் நடைபெற்ற SIR பணிகளில் அதிமுக BLA-2 பொறுப்பாளர்கள் ஈடுபட்டனர். இதனை கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் MPயுமான திருத்தணி கோஹாரி ஆய்வு செய்து விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிகழ்வின் போது மாவட்ட துணை செயலாளர் சாந்தி பிரியா சுரேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர். சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் KC பரமசிவம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் இளஞ்செழியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் S. ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட கழக அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்த ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆலோசனைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, புரட்சி தமிழரை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் கவனமாக செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டார். உள்ளாட்சி தேர்தல் நட இருக்கிறது. அப்பொழுது வாக்காளர் பட்டியல் உங்கள் பேர் இல்லைன்னா பண்ண முடியாது. ஆகையால்
தயவு செய்து உங்களுடைய நலம் இருக்கின்றது, கட்சியுடைய நலம் இருக்கின்றது. எல்லாத்தையும் விட நாம் 26ஆம் ஆண்டு மீண்டும் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு நாளையொட்டி விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான கே.டி. ராஜேந்திர பாலாஜி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து வ.உ. சிதம்பரனாரின் சிலையை வெண்கல சிலையாக மாற்றுவது குறித்து பிள்ளைமார் சங்க நிர்வாகிகளுடன் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அஜ்ஜனூர் பகுதியில் புதிதாக கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இப்பணிகளுக்கான பூமி பூஜையில் கோவை மாநகர மாவட்ட அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதனூர் கிழக்கு ஒன்றியத்தில் வாக்குச்சாவடி பாக முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி கலந்து கொண்டு பாக முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் ஜோதி ராமலிங்க ராஜா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு நாளையொட்டி விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான கே.டி. ராஜேந்திர பாலாஜி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து வ.உ. சிதம்பரனாரின் சிலையை வெண்கல சிலையாக மாற்றுவது குறித்து பிள்ளைமார் சங்க நிர்வாகிகளுடன் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அஜ்ஜனூர் பகுதியில் புதிதாக கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இப்பணிகளுக்கான பூமி பூஜையில் கோவை மாநகர மாவட்ட அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதனூர் கிழக்கு ஒன்றியத்தில் வாக்குச்சாவடி பாக முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி கலந்து கொண்டு பாக முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் ஜோதி ராமலிங்க ராஜா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாநகராட்சி 36வது கோட்டத்தில் அமைக்கப்படும் தார் சாலைக்கான பூமி பூஜையில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனது வார்டில் முந்தைய நாள் நடைபெற்ற சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையில் திமுக அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்ட நிலையில் மாமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தனக்கு எந்த ஒரு அழைப்பும் கொடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தார். திமுகவினர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு எந்த விதமான தகவலும் தெரிவிக்காம இந்த ஏரியாவில் வந்து பூமி பூஜையை நடத்திட்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அஸ்தம்பட்டி, அம்பாப்பேட்டை 2 ஜோன்லையும் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 30 வார்டுகள் வருது. 30 வார்டுகள்ல ஒரே ஒரு மாமன்ற உறுப்பினர் தான் நான் அன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வெற்றி பெற்று இந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப வேதனையா தான் இருக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு அமைச்சர், அவர் எந்த முறையில இந்த மாதிரியான பணிகள்ல வந்து பணிகளை துவக்கி வைக்கிறாருன்னு ரொம்ப வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை தான் இந்த நேரத்தில் இருக்குது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 89வது குரு பூஜை விழாவை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம், எஸ்.பி. சண்முகநாதன், கடம்பூர் ராஜு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய முதலியார் பிரேமா சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. குரு பூஜை மலரை வெளியிட்டனர். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர்.
கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு நாளையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. திருநெல்வேலியில் உள்ள வ.உ. சிதம்பரனாரின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே. பரமசிவம், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KJC ஜொரால்ட், மாணவரணி மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி, மீனவரணி மாவட்ட செயலாளர் பிளேவின் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே திமுகவை சேர்ந்த வாக்குச்சாவடி அலுவலர் அதிமுக உறுப்பினர்களின் SIR படிவங்களை முறையாக கையாளாமல் அலட்சியப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சத்தியவாடி கிராமத்தில் திமுகவை சேர்ந்த ராஜி என்பவர் BLO-வாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக உறுப்பினரான ஆறுமுகம் கவிதா தம்பதியின் SIR படிவத்தை நிரப்பிவிட்டு கையெழுத்து வாங்காமல் சென்றதாகவும், இது குறித்து கேட்டபோது உன்னால் முடிந்ததை பார் என ஒருமையில் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து திமுக BLO ராஜி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கும் ஆட்சியருக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். கையெழுத்து போட்டு அவங்களே எடுத்து போட்டாங்க. என்னோட கையெழுத்து வாங்கல. நிர்வாக 2 பேர்த்திட்டுமே கையெழுத்து வாங்கல. ஹஸ்பண்ட் போட்டு யார்ட்டுமே கையெழுத்து வாங்கல. ஏன்னு கேட்டதுக்கு நாங்களே போட்டுக்கிட்டோம், எங்கள் சட்டம் அது, நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க. விழுப்புரம் மாவட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகளில் எவ்வாறு செயல்பட வேண்டும் எனவும், SIR பணிகளில் திமுகவினர் முறைகேடு செய்வதை தடுக்க வேண்டும் எனவும் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் வானூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திவேல், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல் ராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருமங்கலம் ஊராட்சியில் உள்ள கிராமங்களில் சென்ற அவர் பொதுமக்களுக்கு படிவங்களை பூர்த்தி செய்வது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த ஆய்வின் போது ஏராளமான மூதாட்டிகள் தங்களுக்கு வழங்கி வந்த முதியோர் உதவித்தொகையை நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினர். மேலும் சித்திரெட்டிப்பட்டி கிராமத்தில் சேதமடைந்து உள்ள கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதற்கான ஏற்பாடுகளை திருமங்கலம் ஒன்றிய செயலாளர்கள் அன்பழகன், லதா ஜெகன் ஆகியோர் செய்திருந்த நிலையில் மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் சமது, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.